வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாவே கடகராசி என்பர்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவங்க. இப்போ மத்த ராசி எல்லாத்தையும் நாம் அடையாளம் காட்டணும்னா சந்திரனை வச்சு காட்டுவோம். அந்த சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதுதான் அவங்க ராசி. ஆனா அந்த சந்திரனுக்கே ஒரு சொந்த வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா கடகம் தான். அந்த கடக ராசியில உங்களுடைய அந்த சந்திர பகவானுடைய முழுமையான பவரோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு அருமையான அமைப்பு. எப்படின்னா, நல்ல மதித்திறமை உங்களுக்கிட்ட. மதித்திறமைன்றது எப்படின்னா, அட்வான்டேஜா யோசிப்பீங்க. பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே யோசிப்பீங்க. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு ஐடியா குடுத்தீங்கன்னா, 100% அவங்க சக்சஸ்ஃபுல் வந்து சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க. சொல்லும்போது என்னவோ நான் நெனச்சேன். ஆனா, அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது. என் லைஃப்ல நான் இது வந்து எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே உங்களுடைய லக்னத்துல குருவுக்கு உச்ச வீடு. இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ நீங்க எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய இயல்பான ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா யாருக்கு எதை செய்யணும்னு நினைச்சாலும் ஓடி டக்குன்னு போய் செய்வீங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல கடகராசி ஒரு ராசி இருக்கு. ஒரு 10 பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க 5 பேர் 7 பேர் இருக்கிறீங்கன்னா அதுல ஒருத்தர் கடகராசி இருக்கிறீங்கனாலே ஓகே, அவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கலாம். அவங்க ஏன்னா இந்த கடகராசி அங்க இருந்துட்டாலே அவங்களுடைய தேவைகளை தெளிவா பூர்த்தி பண்ணுவீங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பர்ஃபெக்டா பண்ணுவீங்க. மைண்ட்ல அவ்வளோ கிளாரிட்டியா யாருக்கு என்ன செய்யணும், எது பண்ணணும். ஏன் இந்த கடகராசிக்கு சின்ன வயசுல 2 3 வயசு 5 வயசுல சிலருக்கு நடந்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இந்த சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் கூட இன்னைக்கும் மைண்ட்ல அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. அந்த லெவலுக்கு அவங்களுடைய பவர், அந்த மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கண்டகச்சனி, அந்த கண்டகச்சனி கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம். இப்போ அஷ்டம சனிக்கு ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். இந்த 3 வருஷ காலகட்டமும் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காலமா தான் இருக்கு. ஏன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த லெவலுக்கு வந்தீங்களோ, எந்த லெவலுக்கெல்லாம் எஸ்டிமேட்டுகள் போட்டீங்களோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு நெனைச்சீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டிராபேக்கா இந்த 3 வருஷம். நெனைக்கவே இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் வாழ்க்கையில நான் இந்த சூழ்நிலைக்கு நான் ஆளாவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, உங்கள பொறுத்தவரையிலும் எப்பேர்ப்பட்டவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கே யோசிக்க மாட்டீங்க. அப்போ ஒருத்தர் நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில்ல இறங்கிட்டீங்கன்னா, அவங்கள பத்தி கொஞ்சம் கூட நீங்க அவங்க உங்கள கூட நீங்க எடை போடுவீங்க. அவங்கள பத்தி எந்த விதத்திலயுமே யோசிக்க மாட்டீங்க. அந்த லெவலுக்கு எதுலயுமே ஒருத்தர நம்பினால் முழுமையா நம்புவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கிடைச்சது நம்பிக்கை துரோகம் ஒரு பக்கம். நீங்க ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்த ஒவ்வொரு தொழில் ரீதியிலையும் நீங்க எடுத்த ரிஸ்க், உண்மையிலேயே சொல்றேன், உங்களுக்கு தகுதிக்கு மீறிய ரிஸ்க் நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் நல்ல பலன் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பார்த்தா இன்னைக்கு அப்படியே தடப்பட்டு போய் நிக்குது. இத எதிர்பார்க்கல. நீங்க இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இது வாய்ப்பே இல்ல, டிராப் ஆக வாய்ப்பே இல்ல. அப்படின்ற அளவுக்கு இருந்த தொழில் ரீதியில ஆணித்தனமான லாக் ஆயிருக்கிறீங்க. ஆணித்தனமான லாக்ன்றது எப்படின்னா, உங்க லைஃப்ல உங்கள வேண்டிய எல்லா விஷயங்களையும் 100க்கு 99% நீங்க கிட்டத்தட்ட சாதகமாக்கி முடிக்கிற தருணம். 1%ல அது அப்படியே பிரேக்கிங் அப்படியே நிக்கும். டோட்டலா நிக்கும். ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவுதான். இத விட்டு நான் மீண்டு வர முடியுமான்னு நினைக்க முடியாத அளவுக்கு இனம் புரியாத ஒரு பயம், குழப்பம், இது எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா, உங்களுடைய கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பாக்கியம்னு நினைச்சது என்னன்னா, தொழில், வேலை. இந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் எப்படின்னா, தொழிலும், வேலையும், குடும்பம், அதாவது மனைவி, மக்கள், பெத்தவங்க, உங்களை சார்ந்தவங்க. அப்போ
இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒரு முழுக்க ஒழிக்கிடுச்சு. எப்படின்னா, உங்களுக்கு ஆறாம் அந்த 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 கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு அதிபதின்றது சத்துருஸ்தானம் இல்லையா? ரணருணஸ்தானம் இல்லையா? இந்த இடத்துக்கு அதிபதி போய் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல ஒரு சொந்த வீடா இருந்தாலும் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை சார்ந்த பலன்களை அங்க கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு பல பேருக்கு தாய் தந்தையினுடைய வழியில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிருக்கும். குடும்ப ரீதியில மேன்மைகள் இல்லாம குடும்பத்தை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை விலகி போகக்கூடிய ஒரு நிலை. இதை விட இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில கணவன் மனைவின்ற ஒரு ஒற்றுமை எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். இது எல்லாத்திலையுமே நீங்கள் லாக்காய் நின்று இருக்கிறீங்க. அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணா தொழில் முக்கியம். அந்த தொழில் ரீதியில உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு மன உளைச்சல் ரொம்ப மோசமானது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தொழிலை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா முடியாதான்ட்டு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலை இருக்கு பாருங்க. இந்த வக்கர நிலை உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா வக்கரம்ன்றது என்னன்னா, ஒரு கிரகம் தன் நிலையிலிருந்து மீண்டும் பின்னோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை ரெனிவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் பின்னோக்கி கொஞ்சம் சாய்ந்தவாறு அவருடைய பெயர்ச்சிகள் பின்னாடி போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும். அப்போ இவர் என்னன்னா, உங்களுக்கு மகரத்துக்கு வரல, கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆனா அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மட்டும்தான் பேக்ல வந்துட்டு போறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, அஷ்டமச்சரி நம்மளை என்ன பண்ண போறாரே தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பயம். ஏன்னா இந்த 4-5 மாசமா இருந்தே உங்களுக்கு இன்னும் குழப்பங்கள் அதிகமாயிடுச்சு, இன்னும் பதட்டங்கள் அதிகமாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், அடுத்த முயற்சிகள் எதையாவது வெயிட்டா இறங்கலாம் நினைச்சாலே பயமா இருக்கு. எங்கேயாவது நம்ம லாக் ஆயிடுவோமா, ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிடுமா? ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுப்பீங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு கோலை நின்னா கூட நீங்க பேசுற பேச்சுல அடுத்த நிமிஷமா அவன் தைரியம் அவன் நினைச்சதை செய்வான். அந்த லெவலுக்கு உங்ககிட்ட ஆற்றல் இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க இது ஆகாது, இது அவ்வளவுதான், இது முடியாது, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் இதுல நீ ஜெயிக்க முடியாது, இப்படி உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய லெவலுக்கு தான் உங்களை சார்ந்தவங்க உங்ககிட்ட பேசுற அளவுக்கு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த சனி வக்கர நிலை ஒரு பெரிய மேன்மைகள் கொடுக்கும். அந்த மேன்மைகள் எப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் தடப்பட்ட அந்த விஷயம் உங்களுக்கு பூர்த்தியா மீண்டும் அது உங்களுக்கு பார்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர நிலையில கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய இடத்துக்கு பாக்யாதிபதி குரு பகவான் இல்லையா? அந்த பாக்யாதிபதி குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல தொழில் இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனா இது பாக்யாதிபதி அந்த இடத்துல இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவர் சத்ருஸ்தானாதிபதி. அப்ப அந்த எச்சரிக்கை எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ஸ்பீட் அதிகமாகணும். உங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா மெயின்டைன் பண்ணணும். தொழில் உங்களுக்கு மேல, உங்களை அதாவது ஒரு மேனேஜரா இருந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தா உங்களுக்கு மேல இருக்கிறவரை நாம முடிச்சவரை அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கும். அப்போ உங்களுடைய வேலைகள் நீங்க ரொம்ப கவனமா செய்யணும். கவனக்குறைவு எங்க இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் நீங்க லெவல் பண்ணா போதும். இந்த சனி வக்கர நிலை திடீர் மாறுதல்கள் உண்டாக்கி கொடுத்துரும். அது மட்டும் கிடையாது, 10ல் ராகுவும் குருவும் சேர்ந்தால் அது குருச்சண்டால யோகம். இந்த குருச்சண்டால யோகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு உண்டாக்கிடும். நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த வேலையில எந்த மேன்மையும் இல்லை, நான் செஞ்ச வேலை அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதே சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திடீர் மாற்றங்கள், திடீர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா 100க்கு 100 அந்த இடத்துல ஒரு மாறுதல்கள் கிடைச்சிடும். மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் எனக்கு பறிப்போயிடுச்சு, தொழில் இல்லாம நான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் சோதனையான காலகட்டங்கள், இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ
நடந்ததே நினைச்சு நீங்க வருத்தப்படுறத விட நடக்க போறத சரி பண்ணீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்போ இதை சரி பண்ணணும்னா இது வரைக்கும் உங்களுக்கு தடையா இருந்த சனி பகவான் வக்கர நிலைக்கு வர்றது ஒரு அற்புதமான அமைப்பு. அஷ்டமத்தில் இருக்கிறவர் ஒரு கெட்டு போனவர் மீண்டும் ஒரு ஒரு கெடும் பொழுது அதுதான் சொல்லுவாங்க, அது நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த யோகம்ன்றதை விட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங்கை உண்டாக்கிடும். அப்போ இதை சரியா பயன்படுத்துங்க. கண்டிப்பா தொழில் ரீதியில அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். மேலும் பாத்தீங்கன்னா சிலருக்கு பதவி உயர்வுகள், அரசாங்க மேன்மைகள், ஏன்னா கடகராசி அன்பர்கள் பெரும்பாலான அரசாங்க சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் அரசியல் துறையிலும் தான் அதிகமா இருப்பீங்க. அப்போ அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ரீதியில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு, திடீர் மாற்றங்கள் இந்த கேப்ல உருவாகும். இந்த இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அழகா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அதே போல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 100% அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு 7ஆம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த சனி பகவான் கண்டிப்பா நீங்க செய்யாத சில பாதிப்புகள், அதாவது நீங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளால உங்க தொழில்ல பாதிப்புகள் கொடுத்திருக்கும். அதுல சில மன உளைச்சல் அடைச்சிருப்பீங்க. அதை விட்டு ரிலீஃப் ஆயிடுவீங்க. அப்போ இந்த அமைப்பு, இந்த வக்கர நிலை அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியிலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ரீதியிலும் சரி, அதே நேரத்துல அடுத்தடுத்த முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பா இது இருக்கும். ஆனா கடகராசி அன்பர்களுக்கு மெயினா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் 7 இருந்த சனி மெயினா லாக் ஆனது எங்கன்னா திருமண வாழ்க்கையில. திருமணம் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்று என்ன பண்றதுன்னு தெரியல, என் வாழ்க்கையில நான் தவறான முடிவு எடுத்துட்டேனா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டு கூனி குறுகி நிற்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு உங்களை பார்த்து ஏளனமா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. அது ஏன்னா கடகராசி அன்பர்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, தன்மானத்தை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு மோசமான ஒரு சூழல். இந்த சூழல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் திருமண வாழ்க்கை நமக்கு மீண்டும் ஒன்று சேருமான்ற ஒரு பயம் குழப்பம் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு இந்த வக்கர நிலை ஆகக்கூடிய சனி இதுக்கு முன்னாடி எதை கெடுத்தாரோ அது கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. மீண்டும் அந்த வாய்ப்பை மறுபரிசீலனைகள் செய்து நீங்க பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வக்கர நிலைகள் உண்டாகும். முயற்சிகள் செய்க, கண்டிப்பா அதுல ஒரு மாறுதல்கள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு திருமண ரீதியில தடைகள், அந்த திருமண தடைகளால என்னால திருமணம் செய்ய முடியாம இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடுறேன், முயற்சி பண்றேன், நெருங்கி போய் வெளியில விலகி நான் நிக்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட திருமணத்துக்கு எல்லா விதத்திலையுமே சக்சஸ் ஆகி கடைசியில தாலி கட்டுறதுக்கு 3 நாள் இருக்கும் பொழுது கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா, முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி இருக்கு. இந்த அஷ்டமச்சனியில மேக்சிமம் அவர் உங்களுக்கு தடையான ஒரு நிலையில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பாங்க. ஆனா எவர் ஒருத்தர் தடை பண்றாரோ அவரே வக்கர நிலைக்கு ஆளாகும் போது என்ன ஆகும்னா அதே விஷயத்தை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களுக்கு உருவாயிடும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. இத்தனை நாள் முடியாத கடந்த 2.5 வருஷமா ரொம்ப சிரமங்களை தாண்டி 3 வருஷமா வந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த இடத்துல ஒரு கேப் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கேப்பை சரியா பயன்படுத்துறீங்கன்னா இந்த லெவலில் நீங்க எல்லாத்தையும் அழகா முடிக்கலாம். அதை நல்லா மனசுல வச்சு உங்களுடைய தேடல்களையும் முயற்சிகளையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. மேலும் இன்னும் சிலருக்கு திருமணமாகி புத்திர பாகியங்கள் இதுவரைக்கும் கொடுக்கல, இன்னும் சிலருக்கு கொடுத்து அது பறி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான யோகம். அந்த யோகம் உங்களுக்கு ஒரு உண்மையான மேன்மைகள் கொடுக்கும், அற்புதமான அம்சத்தை கொடுக்கும். அதனால இந்த அமைப்பு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மேன்மைகள் அந்த புத்தர ரீதியில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு, அதாவது கடன் சம்பந்தப்பட்ட
பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆளாக்கிட்டோமே, அவங்க வாழ்க்கையில நிறைய லாக் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு பக்கம் உண்டாயிடும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க பெத்த குழந்தைகளுடைய வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை ஒரு திருப்திகரமா இல்ல. அவங்களுக்கு நல்ல நம்ம ஒரு வழிகாட்டியா இல்லையோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல ஒரு மாறுதல்கள் கிடைக்கும். அந்த மாறுதல்கள் எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி பகவானால அந்த மாறுதல்கள் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல இதுவரைக்கும் இழுபறியே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஆகும். அந்த நிவர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஃப் ஆகக்கூடிய அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கிடும். மேலும் கடன் சுமைகளும் ஒரு பக்கம் நீங்கும். பிள்ளைகளால கல்வி சம்மந்தப்பட்ட ரீதியில தடைகள் இருக்கு. அது எப்படி அவங்க நல்லா படிப்பாங்களா? அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா கல்வி அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. ஏன்னா, உங்க சுகஸ்தானத்த குரு பகவான் பார்க்கிறார். சுகஸ்தானத்த குரு பகவான் பார்த்துட்டாலே, உங்க குடும்பத்த சார்ந்தவங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் குடுக்க ஆரம்பமாயிடும். இன்னும் பிள்ளைகள் வெளிநாடு அனுப்பணும். வெளிநாடு வாய்ப்புகள் அவங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கும். மேலும் கடகராசி என்பர்களே, தொழில் விஷயத்துக்காக, வேலை விஷயத்துக்காக, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக நான் பணம் பணம் கட்டி இன்னைக்கு வரைக்கும் தடையாகி நிக்குதே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல 100% உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி நீங்க உங்களுடைய தொழில்ல அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மை உண்டாக்குங்க. கடகராசி என்பர்களே, நீங்க கடந்த காலகட்டத்துல பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம். தொழில் ரீதியில இனம் புரியாத ஒரு வேதனை, மன உளைச்சல், குடும்ப ரீதியில ஆணித்தனமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. நட்பு ரீதியில தொழில் சம்மந்தப்பட்ட இந்த துரோகங்களை சந்திச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில சொந்த பந்தங்களுக்கு எதிர்ல இன்னைக்கு வந்து எந்த லெவலுக்கு நீங்க மேன்மையா நின்னீங்களோ, அந்த லெவலுக்கு இன்னைக்கு அப்படியே தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிடுச்சு. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவோமோன்னு நினைச்ச உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை ஒரு பெரிய மேன்மைகள் கொடுக்கும். ஏன் நீங்க சமாளிப்பீங்க? இந்த இடத்துல இருந்து மீண்டு வருவீங்கன்னு நான் சொல்றேன்னா, உங்களுடைய ராசிநாதனுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல உச்ச வீடா அவருக்கு அமையுது. லக்னா அந்த ராசியில வந்து குரு பகவானுக்கு உச்ச வீடா அமையுது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உச்ச வீடா அமையுது. 7ஆம் இடத்துல சனி பகவானுக்கு உச்ச வீடா அமையுது. கேந்திர ஸ்தானங்கள் ரொம்ப வலிமையா இருக்கு உங்களுக்கு. அப்போ எப்பவுமே உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் கூட இந்த சரராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நீங்க தடுமாற மாட்டீங்க. உங்க முயற்சிகள் எப்பவுமே கைவிட மாட்டீங்க. சோர்ந்து உட்காரவே மாட்டீங்க. உங்களுடைய வேகம் எங்குமே குறையாது. அப்போ சாதிச்சு காட்டுவீங்க. சாதிச்சு காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த காலத்தை சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா, இந்த அஷ்டமச்சனி கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கேப். இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த இலக்க நீங்க அடைவீங்க. கண்டிப்பா மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில நல்ல வெற்றிகளை சந்திப்பீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.